இக்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனுடைய சூழ்நிலை என்ன? ஒரு 45 வயசுக்குள்ள ஒரு ஆண் மகன் சாப்பிடாம, தூங்காம, தண்ணி குடிக்காம, கிட்டத்தட்ட நாய் போல அலைஞ்சு பணம் சம்பாரிச்சிட்டு வர்றாங்க. சரிங்க, எவ்வளவு பணம் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு 3 பெட்ரூமோட ஒரு ஃப்ளாட் வச்சிருக்கேனுங்க, ஒரு வீடு வச்சிருக்கேன், இல்லைன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கேன், ஒரு லேண்ட் வச்சிருக்கேன், பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, சம்பாதிக்கும் போது வெறும் பணத்தை மாத்திரம் தான் சம்பாரிச்சிங்களா? கூடவே உங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருங்க, எனக்கு ஹெவி பிபிங்க, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு கிட்னி ட்ரபிள் இருக்கு, முட்டி தேஞ்சு போச்சு, கழுத்து எலும்பு தேஞ்சிருச்சு அப்படிங்கிறார். ஆக சம்பாதிக்கும் பொழுது நம் வெறும் பணத்தை மாத்திரம் சம்பாதிக்கிறது இல்லை, கூடவே வியாதிகளையும் நம்ம சேர்த்து சம்பாதிக்கிறோம். இருக்கவே இருக்கார் இதுக்கெல்லாம் யாருங்க? டாக்டர். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அந்த ஐசியூ அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், இன்டென்சிவ் கேர் யூனிட். படுத்தவர் என்னமோ சிவனே நாங்க படுத்துறார், ஆனா அவங்க குடும்பம் படக்கூடிய கஷ்டம் என்ன? குருவி நெல்லு சேர்த்தி வச்ச மாதிரி சேர்த்தி வச்ச காசை ஒரு நாள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டு அந்த நபரை நம்ம மீட்டிட்டு வரோம். அதாவது 45 வயசு வரைக்கும் ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம். 45 வயசுக்கு மேல இழந்த ஆரோக்கியத்தை பெறதற்காக சேத்தன காசெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு ஆண் மகனுடைய சூழ்நிலை. சரி, ஒரு பெண்களுடைய சூழ்நிலை என்ன? அவங்களுக்கும் இது போல்தான். உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஆனா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. இதை நீங்க டிவியில பார்க்கலாம். என்ன ஞாயிற்றுக்கிழமையா, இன்னைக்கு மாங்குன்னு மசாலா அரைச்சிங்களா? இந்த மசாலா இருக்கச்ச எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு கொஞ்ச நாள் வரைக்கும் சொன்னாங்க. இப்போ இன்னும் 2-3 ஸ்டெப் அட்வான்ஸ்ட் ஆகி ஒரு சின்ன குழந்தைய காட்டுறாங்க. பாக்கெட்டை பிரிப்பீங்க, கொதிக்கிறதுல போடுவீங்க, அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ரெசர்வேட்டிவ் எல்லாம் போட்டு நிறையா வந்திருக்கு. ஆனா அப்படியே சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடல் என்ன கெதி ஆகுது அப்படிங்கிறது வேற விஷயம். இப்படித்தான் நம்ம நண்பர் ஒருத்தர் திருப்பூர்ல இருக்கார். அவர் பையரை பார்க்கறதுக்காக ஜப்பான் போயிருந்தார். தன் மனைவி பிறந்த நாளுக்காக திரும்பி வரும்போது நல்ல இவ்வளவு உயரத்துல ஒரு ரோபோட், இயந்திர மனிதன், ஒரு பரிசு பொருள் வாங்கிட்டு வர்றார். கொண்டு வந்து தன் மனைவி கிட்ட கொடுக்கிறார். அந்த ரோபோட் இயந்திர மனிதன் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் ஆட்டுது, அரைக்குது, கூட்டுது, பெருக்குது, துவைக்குது, குழந்தைக்கு ப்ரஷ் பண்ணி விடுது, தலைவாரி விடுது, பவுடர் போடுது, யூனிஃபார்ம் மாட்டுது, ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சு கொடுக்குது, வந்தவங்களுக்கு பதில் சொல்லி அனுப்புது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணி மளிகை சாமானம் கொண்டு வர சொல்லு, எல்லா வேலையும் செய்யுது. இருந்தாலும் அந்த அம்மா ரொம்ப சோகமா இருந்தாங்க. இந்த பரிசு கொடுத்தாரே அவர் கணவர் கேட்கிறார், ஏமா இந்த பரிசு உனக்கு கொடுத்தனே, உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, சந்தோஷம் தாங்க, ஆனா காலையில யாருங்க நேரத்தில் எந்திரிச்சு சுவிட்ச் போடுவா? சுவிட்ச் போட்டா தானங்க மிஷினு வேலை செய்யுதுன்னு. பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு உடலை நம்ம பாங்கா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வியாதிகள் அப்படிங்கிறது நம்ம கிட்ட அதிகரிக்கிறது. இதற்கு என்ன செய்யலாம்? அந்த காலத்து போல ஆட்டுங்க, அரைங்க, கூட்டுங்க, பெருங்க, துவைங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. சரி, நம்ம எல்லாம் விவசாயத்துக்கு போகலாம், ஏறும் கலப்பையும் எடுத்துருங்க அப்படின்னா அதுவும் நடக்கக்கூடிய காரணம் அல்ல. இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உடல் உழைப்பு நம்ம கிட்ட இல்லாதனால உடல் அவயங்களுக்கு போய் சேர வேண்டிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஒரு சமசீரா போய் சேராதனால உடல் அவயங்கள் எல்லாம் சுருக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால்தான் உடல் ரீதியா நமக்கு பிரச்சனை வருது. யோகாசனம் அப்படிங்கிறத இங்க நம்ம கத்துத்தரோம். யோகாசனம் அப்படின்னு சொன்ன உடனேயே போச்சப்பா ஏதோ முடிச்சு போட்டு தலைகீழா ஃபேனுக்கு கீழே தொங்க விட்டுருவாங்களாட்டு இருக்கு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம்.
மிக மிக எளிமையான பயிற்சி. அந்தந்த அவயங்கள் சிறப்பா வேலை செய்வதற்காக இந்த யோகாசனத்தின் மூலியமா நம்ம பயிற்சியை கொடுக்கிறோம். ஆக உடலை நம்ம சில ஆசனங்கள் மூலியமா சரி பண்ணலாம். இப்ப நம்ம சந்தோஷமா இல்லாம இருப்பதற்கு 4 இடத்துல தடைகள் இருக்குன்னு சொன்னோம். என்னென்ன இடங்க? உடல், மனம், எண்ணம், உணர்ச்சி. இப்ப நம்ம உடலை பத்தி பார்த்தோம்.